வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட் தமிழ். ஸோ என்னோடய நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ் அப்படின்றது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நேற்றுக்கு நம்ம ஒரு அனாலிசிஸ்லேயே சொல்லியிருந்தோம் 24,600 புட்டு 23,600 புட் ஆப்ஷன் அண்டு 24,000 கால் ஆப்ஷன். ஸோ அப்போ அது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 23,800. ஸோ இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுமே அந்த மிட் பாயிண்டில் தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் அதே மாதிரி நேற்று ஆப்ஷன் பையர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்றைக்கும் நம்மளுக்கு ஒன் சைடு மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி ஒன் சைடு மார்க்கெட்டில் சைட்வேஸில் தான் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அனாலிசிஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இதில் முக்கியமான விஷயம், இன்றைக்கி க்ளோசிங் நம்மளுக்கு 91 பாயிண்ட் ப்ளஸில் முடிச்சிருக்காங்க 23,707. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குது 23,700 புட் அண்டு 23,800 கால். இதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 23,750. ஸோ அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ஸோ இதனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது இப்போதைக்கு நமக்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் அடிப்படையில் ஒரு லெவல்ஸ் எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுக்கலாம். ஒரு மல்டிபிள் ஹெச் கால் சைடில் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் 23,750க்கு மேலே நின்று 800க்கு மேலே நின்றால் மட்டுமே 24,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ். ஸோ அதர்வைஸ் இது எல்லாத்துக்கும் கீழே இருந்துட்டாங்க அப்படின்னா க்ளோசிங் கீழே வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த 23,700 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து நம்மளுக்கு 115 அப்படின்னா 23,685 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோடைய பாட்டம். ஓகேங்களா? அதே மாதிரி 23,873, ஏன்னா 23,800 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 73. ஸோ 23,873 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோடைய டாப். அடுத்து 115 + 73 அப்படின்றப்ப 188. அப்போ 23,988 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய டாப். அப்போ அதே ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 23,512. ஸோ அந்த 512ன்ற லெவல் நம்மளுக்கு இந்த டேபிளில் இருக்கிற அதிகபட்ச கீழ் எல்லை இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கொடுத்துருக்குற அதிகபட்ச கீழ் எல்லைக்கு நியர்பை நம்மளுக்கு வந்துடுது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க 23,500 புட் ஆப்ஷன். அப்போ இந்த 23,500 புட் ஆப்ஷன் 24,000 கால் ஆப்ஷன் இதனுடைய மிட் பாயிண்ட் என்ன? 23,750. அப்போ மேலே பார்த்தா நம்ம 700 புட் ஆப்ஷன் 800 கால் ஆப்ஷனுக்கு மிட் பாயிண்ட்டு 750. ஸோ அப்போ அந்த 750ன்ற லெவலில் கொஞ்சம் குரூஷியலான லெவலாக இருக்கும். அதே மாதிரி 23,500 + 700ன்னு பார்க்கும்போது 23,600 மிட் பாயிண்ட்டு. ஸோ 23,500 + 800ன்னு பார்க்கும்போது 23,650. அந்த 23,650, 23,600 அண்டு 23,750. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் குரூஷியலான லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலுக்கு மேலேயும் கீழேயும் சஸ்டெயின் ஆகும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ அடுத்து உங்களுக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி. ஸோ இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி நேற்றுக்கு க்ளோசிங் அப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே அதிகமாக முடிச்சுருந்தாங்க. இப்போ 22 அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு முடிச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதனுடைய லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு கால் சைடு 15, புட் சைடு 18. ஸோ புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ
ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே இருந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஓப்பனுக்கு மேலே நின்றுட்டாங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ புட் ஆப்ஷன் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகரித்தாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்போது புட் ஆப்ஷனுடைய கரைதல் வந்து இன்னும் வேகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அப்போ அந்த லைவ் மார்க்கெட்டில் எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸில் எப்படி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகியிருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றத வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் லைவ் மார்க்கெட்டில் என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸில் நீங்கள் அனலைஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் அடுத்த நாள் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.